நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. தாவேகாவின் சட்டமன்ற கட்சி தலைவராக விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சென்னை பனையூரில் நடந்த தாவேக ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பனையூரில் நடந்த தாவேக எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. தாவேகாவின் சட்டமன்ற கட்சி தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் செரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களுடன் ஆலோசனையில ஈடுபட்டார். அதற்கு முன்னதாக சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக அனைவரும் தாவேகா தலைவர் விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். முன்னதாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக தனித்தனியாக சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்தின் நிறைவுல சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அடுத்த கட்ட ஆலோசனையாக முக்கிய நிர்வாகிகளுடன் 1 மணி நேரம் கலந்துரையாடினார். அப்பொழுது எந்தெந்த கட்சிகளுடன் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு எந்தெந்த கட்சிகளுடன் நம்ம கைகோர்க்க வேண்டும் என்பது குறித்து மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து ஈசிஆரில் உள்ள நட்சத்திர விடுதியில பதவியேற்கும் வரை சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளும் ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் தாவேக தலைவர் விஜய் சட்டமன்ற குழு தலைவராக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிதாக வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவேற்ற பிறகு மீண்டும் ஒரு முறை மாநில நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதாவது பொதுவாக காலையிலிருந்து காங்கிரஸ் மற்றும் பாமகவுடன் விஜய் பேச்சுவார்த்தை நடத்துவதாக பல்வேறு சமூக வலைதளங்கள்ல பரவலாக பேசப்பட்டது. அதே போல தற்பொழுது அதை உறுதி செய்யும் விதமாகவே பல கட்சிகளிடம் தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான ஒரு முன்னோட்டமாகவே இந்த மாநில நிர்வாகிகளின் முக்கிய ஆலோசனை கூட்டம் பார்க்கப்படுகிறது. யாருடன் கைகோர்க்க வேண்டும், யாருடன் கைகோர்த்து ஆளுநரிடம் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைக்க வேண்டும், ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருவதற்கான தேதி என்ன, அடுத்த கட்டமாக ஆளுநரை எப்பொழுது சந்திக்க வேண்டும், அதே போல எந்தெந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் மற்றும் வெற்றி பெற்றவர்களுக்கு எந்தெந்த துறையை ஒதுக்க வேண்டும், ஒருவேளை ஆதரவு தெரிவிக்கிற கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டுமா, அப்படி பங்கு கொடுக்கிற பட்சத்தில் அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைப்பார்கள், அவர்கள் வைக்கிற கோரிக்கையாக இருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தால் எவையெல்லாம் பூர்த்தி செய்ய முடியும் என்பன போன முக்கிய பலகட்ட ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. காரணம், அவர் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஏற்கனவே ஆளுநரிடம் கடிதம் கொடுத்து விட்டது. எனவே குறுகிய காலமே இருக்கிறது. 2-3 நாட்களிலேயே பல விதமான முடிவுகளை தமிழக வெற்றி கழகம் எடுக்க வேண்டியது இருக்கிறது. எனவே இந்த ஆலோசனை கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் முடிவில் தான் சட்டமன்ற குழு தலைவராக தமிழக வெற்றி கழக தலைவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சரி, இப்போ அந்த சட்டமன்ற கட்சி தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. எம்எல்ஏக்கள்லாம் கூடி ஆலோசனை நடத்திட்டு வராங்க. இப்போ அவங்களுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல இல்லையா? அது தொடர்பாக ஏதாவது ஆலோசனை நடத்தப்படுதா? அடுத்து எந்த கட்சியை அழைக்கலாம் அது தொடர்பாக? நிச்சயமாக முன்பே குறிப்பிட்டது போல காலையிலிருந்தே சமூக ஊடகங்கள்ல காங்கிரஸ் மற்றும் பாமகவுடன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்று ஒரு தோராயமாக ஒரு விவாதங்கள் எழுந்து வந்தது. அதே போல காங்கிரசுடன் ஒரு முயற்சி செய்வதாகவும் ஒரு தரப்பினர் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு தரப்பினர் தெரிவிக்கிறார்கள். அதாவது கிறிஸ்தோடங்கர் பொறுப்பாளராக இருக்கிறார். அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முன்கூட்டியே ஒரு திட்டமிடலாக விஜய் நிர்வாகிகளுடன் பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது. பொதுவாகவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில நிர்வாகிகள் திமுகவிற்கு நெருக்கமாக இருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் டெல்லி தலைமையுடன் நெருக்கமாக இருக்கிறார் என்று ஒரு பேச்சுகள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் அடிபட்டது. இந்த சூழலில் தான் அவர் நேரடியாகவே டெல்லி தலைமையுடன் பேச இருப்பதாகவும் அது குறித்தும் இந்த ஆலோசனையில பேச இருப்பதாகவும் பரவலாக பேசப்படுகிறது. அக்கட்சி வட்டாரங்கள் அப்படித்தான் சில தகவலை தெரிவிக்கிறார்கள். காரணம், தனி பெரும்பான்மையை நிரூபிக்கப்பட வேண்டும் என்றால் திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் இருக்கிறது, இடதுசாரி கட்சிகள் இருக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. எனவே விஜய் இந்த சாய்ஸை தான் தேர்வு செய்வார் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் பாஜகவுடன் ஒருவரும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்றும் கூறியிருக்கிறார். அதே போல அவருடன் கூட்டணி வைத்திருக்கும் கட்சிகளுடன் கூட அவர்
பேச்சுவார்த்தையில் ஈடுபட மாட்டார் என்று தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. கூடுதலாக 10 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகிறது. காங்கிரஸில் 5, விசிக 2, சிபிஎம் 2 தொகுதிகள், சிபிஐ 2 தொகுதிகள் இருக்கிறது. இந்த 4 கட்சிகள் ஆதரவு அளித்தால் ஃப்ளோர் டெஸ்ட்ல வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் ஆட்சி அமைப்பது கடினமான ஒரு சூழல் இருக்கிறது. அதே போல இன்னொரு கோணத்தில் பார்த்தோமேனால் விசிக பாமக ஒரே அணியில சொல்வதற்கான வாய்ப்புகளும் இல்லை. இந்த நாளில் இப்படியான பல கோணங்கள்ல ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. எந்தெந்த கட்சிகள் எல்லாம் வந்தால் அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை வைப்பார்கள், அவர்கள் முன்வைக்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றும் அளவிற்கு இங்கே கெப்பாசிட்டி இருக்கிறதா, அதே போல வெற்றி பெற்ற முக்கிய நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் வழங்க வேண்டும், அதே போல தோல்வி பெற்ற முக்கியமான நிர்வாகிகளுக்கு என்னென்ன மாதிரியான பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்று பல கட்ட அவரது ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. அதே போல தாவேகா தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். கண்டிப்பாக ஏதேனும் ஒரு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். எனவே திருச்சி கிழக்கில் அவர் ராஜினாமா செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. லால்குடியில் போட்டியிட்ட கூப்பா கிருஷ்ணன் தோல்வி அடைந்திருக்கிறார். இந்த நிலையில் மீண்டும் அவருக்கு திருச்சி கிழக்கில் வாய்ப்பு கொடுப்பதற்கான ஒரு ஆலோசனையும் சென்று கொண்டிருப்பதாகவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163.